ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்களா? சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்திலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கருத்து போன ரொம்ப கருத்து போன ஒரு பழைய ஒரு பித்தளை கொலுசு, வெள்ளி கொலுசு கூட கிடையாது, பித்தளை கொலுசை வந்து எப்படி க்ளீனாக ரொம்ப புதுசாக வாங்கின கொலுசு போல் தகன்னு மின்ன வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதை வந்து கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்லி இந்த கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். நல்லா தண்ணி ஓடுற இடங்களில் வந்து எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட நிறையா இப்போ வந்து அவைலபிள் வந்து கிடைக்குது. எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். இந்த கீரையை வச்சு தாங்க நான் அந்த பித்தளை கொலுசை, கருத்து போன ரொம்ப அசிங்கமான பித்தளை கொலுசை எப்படி வந்து புது கொலுசெல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை நமக்கு தேவையான அளவு, அதாவது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஓகே, தேவையான அளவு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி கொண்டுட்டு வாங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ஒன்றும் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதில் இந்த கொலுசு தாங்க வந்து போட போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வெள்ளி கொலுசு கூட கிடையாதுங்க, பித்தளை கொலுசு. 200 rupees 250 rupeesக்கு வந்துட்டு கிடைக்கும் பார்த்திங்களா எல்லா ஸ்டோர்களையுமே. அது வாங்கின கொலுசு. உப்பு தண்ணி பட்டுச்சுன்னா பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கருத்து போயிருங்க. ரொம்ப பாருங்கள் எப்படி கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொலுசை பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிச்சக்கீரை, அதில் வந்து போட்டு வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது இருக்கணுங்க. ஏன்னா ரொம்ப கருத்து இருக்குது அப்படிங்கிறதுனால 3 மணி நேரமாக இந்த கீரையில் வந்துட்டு இருக்கணும். அதாவது இந்த கீரையில் வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, அதாவது சிட்ரிக் அமிலம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த புளிப்புத்தன்மை தாங்க இந்த கொலுசோடு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதாகி நமக்கு எப்படி வந்து நல்லா புதுசு போல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 3 மணி நேரமாக நான் வந்து வச்சுருந்ததுக்கப்புறம் கூட பார்த்தா உங்களுக்கு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்து கொஞ்சமாக அந்த அழுக்குகள்லாம் நீங்கி எவ்வளோ பளிச்சு அப்படின்ட்டு இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக கொலுசு கூட கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து பேக்கிங் சோடா போடுறேன். பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் அந்த கொலுசை வந்து போட்டு வைக்கணும். அதாவது இது பார்த்திங்கன்னா நம்ம கருமையான அந்த கொலுசு வந்து இன்னுமே அழுக்கு போகலை அப்படின்னா அந்த செகண்ட் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் சோடா கூட அது வந்துட்டு இதாகி பார்த்திங்கன்னா அந்த அழுக்குகள்லாம் நீங்கி நல்லா வந்து பளிச்சுன்னு நமக்கு வந்து தெரியும். நல்லா வந்து கொதிக்கணுங்க. கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது இருக்கணும். நமக்கு கொதிக்க பார்த்திங்கன்னா வந்து பேக்கிங் சோடா வந்து நல்லா வந்துட்டு இதாகி பார்த்திங்க அப்படின்னா அழுக்குகள்லாம் வந்து நீங்கி கொலுசு வந்து ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா வந்துட்டு லெமன் போட்டுக்கோங்க. லெமன் இல்லைன்னா ஷாம்பு போட்டுக்கோங்க. ஷாம்பு இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ட்ரெஸ் துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தான் நமக்கு வந்து லைட்டாக வந்து பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து கருமையை வந்து அந்த அழுக்குகள் நீங்கலை அப்படின்னா. அடுத்த டிப்ஸ், தேர்ட் டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எதுக்குமே செய்ய வேணாம். கொலுசை எடுத்துக்கோங்க, நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் பாருங்கள், பிளெயின் பேஸ்ட்டு, கோல்கட், பெப்சுடன்ட், இது மாதிரி பேஸ்ட் இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டு இந்த கொலுசில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தடவி விட்டுட்டு நல்லா அந்த ப்ரெஸ் வச்சுட்டு ஒரு 2 or 3 minutes பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாகவே இது பண்ணிகிட்டு இருக்குங்க. இதிலே பார்த்திங்க அப்படின்னா வந்து பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நமக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு நமக்கு வந்து தெரியுங்க. ஸோ இந்த 3 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டிப்ஸில் நமக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த அழுக்குகள் நீங்கலை அப்படின்னா வந்து செகண்ட் டிப்ஸ், தேர்ட் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது பித்தளை கொலுசுக்காக சொல்கிறேங்க. வெள்ளி கொலுசுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 டிப்ஸில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டான சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெள்ளி கொலுசாக இருந்தாலும் சரி, பித்தளை கொலுசாக இருந்தாலும் சரி, க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் நகைக்கடைக்காக வந்து போக வேணாங்க. ஸோ நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுடைய கைகளிலே வந்து அதை க்ளீன் பண்ணும்போது அதோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இரட்டிப்பாக தாங்க இருக்குது. இந்த லாக்டவுன் டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம நகைக்கடைக்கு போகாமல் வீட்டிலையே நம்மளுடைய கொலுசை வந்து புதுசாக மாற்றுறதுக்கான ஒரு அருமையான டிப்ஸுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.